கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் எடுத்து அதிலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42ல், ஆதியில் திருச்சபையாய் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு 4 முக்கியமான காரியங்கள் இருந்தது. 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். 2வது, அந்யோன்யமான ஒரு ஐக்கியம். 3வது, அப்பம் பிக்குதல். 4வது, ஜெபம் பண்ணுதல். இதையெல்லாம் அவர்கள் கூடி வந்து செய்தார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லா இடங்களையும் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கோ, ஞாயிறு ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள். சாக் ஒரு முறை சொன்னார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், மற்ற சபைக்கும் உங்கள் சபைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், மற்றவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள், எங்களுக்கு மற்ற 6 நாட்கள் முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, present your bodies a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship. அப்போ தொழுது கொள்வது அல்லது ஆராதிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரங்களை, நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தியுள்ள ஆராதனை. அது அது ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையினால் தொழுது கொள்கிறோம். பரிசுத்தவான்கள் மத்தியில் நாம் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இல்லைன்னு சொல்லலை, குறைவு. ஆனால் நாம் மற்ற நாட்களில், மற்ற 6 நாட்களும் நம்ம உலகத்திற்குள்ளே உள்ள மனிதர்கள் மத்தியில், கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில், குற்றம் செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியில் குற்றமற்றவர்களாக வாழ்வதற்கு தான் நம்ம சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில், என்னை அல்லால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறோம். வாழ்கிறது எங்கே? மற்ற 6 நாட்கள், மற்ற 6 நாட்கள். அது முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னையெல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு. அதாவது ஒரு மரம் கனி கொடுக்கணும் அப்படின்னா அல்லது நிலைத்திருக்கணும்னா, அந்த மரத்தின் வேரிலிருந்து வரக்கூடிய அந்த சாப், அந்த நீர், அது எப்பொழுதும் அந்த கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் தொடர்ச்சியாக அந்த நீர் நீர் சத்து இலைகள், கிளைகள் எல்லாவற்றுக்கும் போகும்பொழுது மாத்திரம்தான் அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அது ஏற்ற வேலையில் பூ பூத்து பிஞ்சு விட்டு காய் காத்து கனி தரக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அது செயலாக்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக எப்படி அந்த மின்சார பெட்டியில் உள்ள அந்த தொடர்போடு இணைக்கப்பட்டிருக்கும் போது மாத்திரம்தான் எல்லா செயல்களும் நடக்கும். மின்விசிறி ஓடுது, மைக்கு செயல்படுது, லைட் எரியுது. அதே மாதிரி தான் நாம் தொடர்ச்சியாக. அப்போ இந்த ஜெபம் நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுறது பத்தாது. அது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஜெபம். ஆனால் நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் நமக்குள்ளே அந்த ஜெபம் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை குறித்து நம்ம வாசிக்கணும். இந்த வாரம் நீங்கள் இதெல்லாம் எல்லோரும் படிக்கிறீங்களான்னு தெரியல, நோட்டீஸ் போர்டில் வாரம் பிரிண்ட் எடுத்து போடுறாங்க பிரதர்ஸ் இங்கே அங்கெல்லாம். அது இந்த வாரம் வேர்ட் ஃபார் தி வீக், வாரத்துறைகள் அப்படின்னு போடுறாங்க. அது இந்த வாரம் இருக்கிறதான செய்தி, இயேசு ஜெபத்தில் வல்லமையை தொடர்ந்து தேடினார். பாருங்கள், இங்கே 4 காரியம் சொன்னேன். 1, அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். அது டெய்லி நம்ம டிவோஷனில் நம்ம வாட்ஸ்அப்லேயே வருது. நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்களோ எனக்கு தெரியல. இந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்கள், நம்ம இங்கே சகோதரி இங்கே வந்திருக்காங்கன்னு பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இப்படிலாம் சபை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி. அவங்க இருக்கிற இடத்துல இப்போ தான் ஒரு 4 குடும்பம் கூடி வர்றாங்க. இப்படி நிறைய பேர் கூடி ஒருவரை சந்திக்கவும் ஐக்கியப்படவும் வாய்ப்புகள் மிக குறைவு. இப்போ கடவுளுடைய கிருபையினால் அவங்க வாட்ஸ்அப் மூலமாக, அந்த யூடியூப் மூலமாக, ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு 30 குடும்பங்கள்
இணைப்பில் வந்து வாரம் ஒரு முறை வார்த்தையை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த இதில் போடுறாங்க பாருங்கள் டிஸ்பிளேயில். ஜெபத்தை குறித்து சகோதரர் சகரியாப்பண்ணன் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் முடிஞ்சால் படிங்க. மனித போர்வையின் பலவீனத்தை இயேசு உணர்ந்தவராய் இருந்தார். எனவே தனியே இருக்கக்கூடிய சமயம் எப்போது வாய்க்கும் என்று பார்த்து கொண்டே இருந்து அந்த சமயங்களிலெல்லாம் தனியே ஜெபித்தார். எப்படி சுற்றுலா பயணி ஒருவன் ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கும் போது தான் பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்களுக்காகவும் நல்ல ஹோட்டலுக்காகவும் தன் கண்களை விழித்து தேடுவானோ, அப்படியே இயேசுவும் தனியே ஜெபிப்பதற்கு இடத்தை தேடியிருப்பார் என ஒரு பரிசுத்தவான் கூறியிருக்கிறார். தனியே போய் ஜெபிக்கிறது பாருங்கள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரத்தில் 42வது வசனத்திலேருந்து வாசித்தோம். அதை தொடர்ச்சியாக வாசிப்போம். அதுக்கு பின்னாடி நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நான் இப்பொழுது ஜெபத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். 4 காரியம் இருக்குது நம்ம வாசித்ததில். அப்பம் பிடிக்கிறதுக்காக கூடியிருக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நம்ம கேட்குறோம், அப்புறம் அந்யோன்யமாக ஐக்கியப்படுவதற்காக தான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இப்படியெல்லாம் வந்து நம்ம கூடுறோம். இல்லாட்டா நம்ம வீட்டிலேயே இருந்து ஜெபம் பண்ணலாம். சில பேர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த நாளில் ஒன்று கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஐக்கியம் கிடைக்காது. 2வது ஒன்று கிடைக்காது. அது என்ன கிடைக்காது? கம்யூனியன். நம்ம கூடி வந்து அப்பம் பிடிக்குதல் செய்ய முடியாது. அந்நியமன்யமான ஐக்கியமும் அப்பம் பிடிக்குதலும் சபை கூடி வந்தால் தான் முடியும். ஜெபம்ங்கிறது நம்ம தனியாகவும் ஜெபம் பண்ணலாம், குடும்பமாகவும் ஜெபம் பண்ணலாம், சபையாகவும் ஜெபம் பண்ணலாம். தனியாக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும், எதுக்காகலாம் ஜெபம் பண்ணணும், அப்புறம் சபையாக கூடி வரும்போது குடும்பமாக இதற்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்போ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு சில குடும்ப ஜெபத்தை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை. நான் ஒரு முறை சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கேருந்து ஒரு சகோதரர்கிட்ட தனியாக பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவீங்களான்னா ஆமாம் அப்புறம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து குடும்ப ஜெபமெல்லாம் வந்து அவ்வளோ நேரம் பண்ண வேண்டாம் பிரதர்னு சொன்னேன். என்னடா பண்ணுறவரை வேண்டான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்கள் 1 மணி நேரம் உற்சாகமாக பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? தூங்கி விழுந்துக்கிட்டோ அல்லது ஐயோ நாளைக்கு பரீட்சை இருக்குது அப்பா இருக்கிறாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு படிக்க வேண்டியிருக்கு, வேலைக்கு போகிறவங்க வீட்டு வேலையில் செய்ய வேண்டியிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விசேஷமான நாள் நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறீங்க அல்லது ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான நாள், ஓகே டேக் சம் டைம். 3 பாட்டு படிப்போம் பிரதர், அப்புறம் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுவோம், அப்புறம் பைபிளில் ஏதாவது வசனத்தை வாசிப்போம். அப்படி சில நேரம் ஏதாவது 1.5 மணி நேரம் கூட போயிருந்து கொஞ்சம் டயத்தை கூட்டலாமான்னு நினச்சோம் அப்படின்னாரு. கூட்டாதீங்க, குறைங்க. நார்மலாக ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. வார்த்தையின் மிகுதியினால் ஆண்டவர் நம்ம ஜெபம் கேட்கப்படும் நினைக்காதீங்கன்னு ஆண்டவர் மத்தேயு 6ல் சொன்னார். ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார்? வார்த்தையின் மிகுதியினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்காதீங்க. உங்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் குறைங்கன்னா நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் என்ன பிரதர் வந்து ஜெபிக்கிறவங்கள போய் குறைக்க சொல்கிறார்? நோனோ, எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு பைபிள் எழுதியிருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறேன்னு என்ன? நம்முடைய ஆவியில் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே ஆவியாகி தேவன் இருக்கார். உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது, சாப்பிட போகும்போது ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள் 6வது அதிகாரம் 6வது வசனம் என்ன எழுதியிருக்கு? வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2வது அதிகாரம் வாச்சம்ல, அதில் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் அதை வாசிங்க. Now Peter and John were going to the temple at the 9th hour. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அதன ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. யூதர்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை முக்கியமாக ஜெபம் பண்ணுவாங்க. 3ஆம் மணி வேலை அப்படின்னா 6வது மணி, காலையில் 6 மணி இருக்குல்ல, அந்த நாள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து முதல் மணி. அப்புறம் 9வது காலையில் 9 மணி அப்படின்னா 3ஆம் மணி. 12 மணினா 6ஆம் மணி. 6 6 12. 9ஆம் மணி வேலைன்னா ஈவினிங் 3 o'clock. அவங்க வந்து அப்படி வழக்கமாக வைத்திருந்தார்கள். யூதர்கள் வந்து காலையில் 6 மணிக்கு ஒரு தடவை, 9 மணிக்கு ஒரு தடவை, 12 மணிக்கு ஒரு தடவை, அப்புறம் சொல்லுங்கள் 3 மணிங்கிறது தான் 9ஆம் மணி வேலை. ஓகே, அப்படி நாம் வந்து சில குறிப்பிட்ட டைம் வச்சு
நம்ம தனியில் போய் ஜெபம் பண்ணுறது அது கரெக்டு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கவுங்க அவங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் வச்சுக்கலாம். அவங்க அப்படி ஃபிக்ஸட் டைம் வச்சுருந்தாங்க, நாம் அப்படி வச்சுருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு ஈவினிங் நைட்டு படுக்க போகும்போது ஜெபம் பண்ணுங்க. அந்த நாள் பூரா நடந்ததுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எல்லா நேரத்துலையும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்குன்னா தூங்காமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பி அலர்ட், சோபர் இன் ஸ்பிரிட் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கிறது. அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், பேசும்போது யார்கிட்டையாவது நீங்கள் பேச போகிறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. வேலைக்கு போகிறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா, ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். அதே மாதிரிக்கு சாப்பிட போகிறாங்களா, சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் கிடைச்சாலும் டோன்ட் டேக் இட் கிராண்டட். இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அவசியம் தான், இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியதான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லி உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லி பழக்குவீங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம யார்ட்டாவது ஒன்று பேச போகிறோம், ஆண்டவரே நான் வாய் தவறி பேசக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், ஆண்டவரே அந்த வேலையை நான் சரியாக செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நமக்குள்ளேயே அந்த ஜெபம் போகும்போது, வரும்போது, சைக்கிளில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போகலாம். இதுதான் ஜெபம். அதுதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது. எப்பொழுதும் அந்த நீரோட்டமானது பூமியிலேருந்து வேர் மூலமாக மரத்துக்கு போகணும் அப்படின்னா அது எப்போ நடக்குது, எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் அந்த ஜெப ஆவி அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் அ ப்ரேயர்ஃபுல் ஸ்பிரிட் ஆல்வேஸ். எப்பொழுதும் தூக்கத்துக்கு போகும்போதும் சரி, எழுந்திருக்கும் போதும் சரி, எப்பொழுதும் அந்த சிந்தைகள் என்னுடைய ஆவியில். இது இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் கனி கொடுக்கவே முடியாது. கிளையானது மரத்தில் அல்லது செடியில் நீ இணைந்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். நீங்கள் விரும்புகிற ஆவிக்குரிய கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபம். இதாங்க அதனுடைய சீக்ரெட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த இதில் நம்ம இப்போ போவோம் இதுக்கு. அந்த 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஜெபம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களோட பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும் என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதியிருக்கும். அதனால் உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். அதிக நேரம் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பாருங்கிறது இல்லை, அதிக வார்த்தைகளை உச்சரித்து சொன்னால் தான் கேட்பாருங்கிறது இல்லை, திரும்ப திரும்ப சொன்னால் தான் கேட்பாருன்னு இல்லை. சோத்திரம் 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 சோத்திரம். உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்கள் கேட்கக்கூடிய காரியத்தை உணர்ந்து கேட்குறீங்களா, தேவன் கொடுப்பாருங்கிற விசுவாசத்தோடு கேட்குறீங்களா, உங்களுடைய பலகீனத்தை உணர்ந்து டிபெண்டிங் ஆன் காட், நோயிங் அவர் வீக்னஸ். நான் பலகீனமான மனிதன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஞானம் போதாது, எனக்கு புத்தி போதாது, எனக்கு பலன் போதாது, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி உள்ளத்துக்கு ஆழத்துக்குள்ளே இருந்து தேவனோடு கூட உறவாடக்கூடிய அனுபவத்துக்கு பேர் தான் ஜெபம். அதை எப்பொழுதும் நம்ம ஆவியில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத ஆண்டவரே. அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அந்த இதில் 1, 2, 3, 4வது பேராகிராஃபில் 2வது வரியில் கடைசி தம் ஆவியின் ஏழ்மையை இயேசு உணர்ந்திருந்தபடியால், லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் மென்ஷன் பண்ணி பிரதர் எழுதுகிறார். மனிதன் என்கிற நிலையில் தன் ஆவியின் ஏழ்மையை இயேசு உணர்ந்திருந்தபடியால் பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஜீவியம் அவருக்கு சாத்தியமானது. தாம் உடுத்தி கொண்ட மனித போர்வையின் பலவீனத்தை, மனித போர்வை இந்த வார்த்தையை நீங்கள் விளங்கியிருக்கீங்களா? நான் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ நேரம் இல்லை. நீங்கள் நிறைய இடங்களில் இந்த போர்வை, இந்த வஸ்திரம், இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அப்படின்னா ரோமாபுரியில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒரு அந்த மேஜர் ஏஜ் வந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அவங்களுடைய உடையே மாறிடும், டோகா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எ லூஸ் ஃப்ளோயிங் அவுட்டர் கார்மெண்ட் worn by the citizens of ancient Rome, made of a single piece of cloth and covering the whole body apart from the right arm. Yes, இதுதான் டோகா. அதாவது இந்த வஸ்திரத்தை அவங்க உடுத்திக்கிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே. அந்த வஸ்திரம் உடுத்தியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கோ, he has become a Roman citizen. என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அவன் இப்பொழுது ரோமாபுரியினுடைய ஒரு பிரஜை ஆகிவிட்டான். அவன் எங்கே போனாலும் அந்த ரோம பிரஜைக்கு உரியதான உரிமையும் அங்கீகாரமும் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும்.
அந்த வஸ்திரம் வந்து இந்த வலதுகை தவிர மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும், நீளமான ஒரு வஸ்திரம். இப்போ சாமியார் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி. ஸோ இந்த வஸ்திரம் போட்டிருந்தாலே எல்லாருக்கும் அது என்னென்னா வெளியிறங்க பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அந்த படம் கூட போட்டிருக்காங்க போல. ஸோ என்னென்னா இந்த வஸ்திரத்தை போட்டிருந்தா அவர் வந்து இப்பொழுது ரோம பிரஜை ஆகிட்டார்னு அவருக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கணும். எங்கே போனாலும் அந்த ரோம பிரஜைக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வஸ்திரத்தை தான் பல இடங்களில் வேதத்தில் வருது. அது நீதியின் வஸ்திரம்னு வருது. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அந்த வஸ்திரம் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்குள்ளதான வஸ்திரத்தை ஒழிச்சிட்டு இப்போ அந்த வஸ்திரத்தை நீங்கள் உடுத்திக்கிடணும் அப்படின்னு அந்த வஸ்திரத்தை மாற்றிக்கொள்வது. இப்பொழுது இங்கே என்ன எழுதியிருக்கிறாருன்னா மனித போர்வை. இயேசு ஆண்டவர் வந்து உள்ளுக்குள்ளே யாருன்னா இஸ் காட். இப்போ வெளியில் என்ன போர்வை உடுத்தியிருக்காரு, மனித போர்வை. அது பலகீனமானது. இயேசு உணர்ந்தவராய் இருந்தார். எனவே தனியே இருக்கக்கூடிய சமயம் எப்போது வாய்க்கும் என்று பார்த்து கொண்டே இருந்து அந்த சமயங்களிலெல்லாம் தனியே ஜெபித்தார். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, கடைசி பாரா, முதல் பக்கத்தில் கடைசி பாரா, ஒவ்வொரு சோதனையையும் மேற்கொள்வதற்கும் தமது ஆத்ம வல்லமையை மரணத்தில் ஊற்றுவதற்கும் தேவ வல்லமையை இயேசு தேடினார். ஆத்ம வல்லமைனா மனதின் வலிமை, புத்தி, அறிவு, அப்போல்லாம் நம்மளுடைய மனோபலன். இதனால் நான் ஒரு காரியத்தை செஞ்சிட முடியும், சாதிக்க முடியும் நினைக்கிறத வந்து மரணத்தில் ஊற்றிட்டு என்னால் முடியாத ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் எந்த ஒரு மானிடனும் உணராத அளவுக்கு மாம்சத்தின் பலவீனத்தை இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தபடியினால் எந்த மானிடனும் தேடாத அளவுக்கு அவர் பிதாவின் சமூகத்தை உதவிக்காக தேடி ஜெபித்தார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். அதன் பலனாக உலகில் உள்ள எந்த மனுஷனை காட்டிலும் அதிக வல்லமையை பிதா அவருக்கு தந்தருளி அவரை பலப்படுத்தினார். இவ்வாறாகவே இயேசு ஒரு முறை கூட பாவம் செய்யாமலும் ஒருபோதும் தமது ஆத்மாவின்படி பிழைக்காமலும் இருந்தார். இதைத்தான் எபிரேயர் 4:15, 5, 7 to 9 வாசிக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், 2வது பக்கத்தில் இது நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க, நீங்கள் படித்து பாருங்கள், அங்கேயும் போடுறாங்க பாருங்கள். தம் வாழ்க்கையின் முக்கியமான காரியங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, அந்த முக்கிய காரியங்களை சாதித்த பிறகும் கூட இயேசு ஜெபித்தார். அற்புதமாய் 5000 பேரை போஷித்த பிறகு அவர் மலைக்கு ஏறி ஜெபித்தார். பெருமையால் பீடிக்கப்படவோ அல்லது அலட்சியமாய் மாறிடவோ நடத்தக்கூடிய சோதனைகளை ஜெயிப்பதற்கும் பிதாவிடமிருந்து தாம் பெற்ற பலனை புதுப்பித்து கொள்வதற்குமே அப்படி ஜெபித்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்ததுங்கிறது ஒரு பெரிய அற்புதம். இட் இஸ் அ மிரக்கல். அதை செய்து முடித்த பின்னாடியும் போய் ஜெபிக்கிறார். நம்ம அநேக நேரங்கள் எப்படி ஜெபிக்கிறோம், ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், ஆனால் அது நிறைவேறின பின்னாடி நன்றி சொல்கிறதே இல்லை. அந்த 10 குஷ்டரோகிகள் போய் சுகமானார்கள். நன்றி சொல்ல எத்தனை பேர் வந்தாங்க? ஒரே ஒருத்தன் தான். அப்போ ஜெபம் என்பதை குறித்து நம்ம ஆழமாக நல்லா யோசிக்கணும். முன்னாடி மாத்திரம் ஜெபிக்கிறதில்ல, பின்னாடி வந்து நன்றி சொல்லியும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்ம ஊருக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறோம். ஊருக்கு போயிட்டு வந்தோடனே ஆண்டவரே நீங்கள் எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திங்களே உங்களுக்கு நன்றி, எங்கள் பயணத்தில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி, எத்தனை பேர் சொல்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜெபிக்கிறீங்களா? திரும்பி வந்த முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு நீங்கள் ஒரு தனி ரூம்குள்ளே போய் ஜெபிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வச்சுக்கிடுங்க. யூதர்களை போல கூட நீங்கள் வழக்கம் வச்சுக்கலாம். ஆனால் எப்பொழுதும் நம்ம ஆவியில் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி, எல்லா காரியத்துக்கும் முதல்ல கேளுங்க, ஜெபத்தோடு கூட கேளுங்க. அந்த காரியம் நிறைவேறி முடிஞ்ச உடனே உள்ளத்துக்குள்ளே இருந்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. இதுதான் நன்றியுள்ள இருதயம். அப்போ ஆண்டவர் வந்து முந்தி மாத்திரம் ஜெபிக்கலை, பிந்தியும் ஜெபித்தார். அப்போ பிந்தி ஜெபிக்கும் போது என்ன செய்யறேன்னு தெரியுமா? நடந்தது என்னால் அல்ல, உம்மால் நடந்தது. அந்த நன்றியை we give the credit to God himself. ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்க, என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தந்தீங்க, ஐ கிவ் த கிரெடிட் டு யூ. அதனால் இந்த நன்றியையும் நடந்த காரியத்துக்கு உள்ளதான எல்லா விதமான புகழையும் உமக்கே செலுத்துகிறேன். இதுதான் ஜெபத்தில் நம்ம நல்லா அறிய வேண்டியது. இன்னொன்று பாருங்கள், நாம் எல்லாருமே வந்து நல்ல காரியம் நடந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறோம். பவுலும் சீலாவும் எப்போ ஜெபம் பண்ணாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? அவர்களை அடித்து சிறைச்சாலையில் போட்ட பொழுது அவர் என்ன செஞ்சாங்களாம்? அவங்களுக்கு இப்போ வந்து விடுதலை இன்னும் கிடைக்கல, காயங்களோடு தான் இருக்கிறாங்க,
ஜெயிலில் கிடக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை துதித்து என்ன பண்ணாங்களாம்? சோத்தரித்தார். தேவர் பிரைசிங் காட் நாட் ஃபார் குட் திங்ஸ் பட் ஈவன் பேட் திங்ஸ் ஹேப்பன். கெட்ட காரியங்கள் நடந்த பொழுதும் அவர்கள் அதன் மத்தியிலே, அதான் பைபிள் எழுதியிருக்கு, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் ஊடுருவ நடந்தாலும் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கையும் அவர்கள் எப்படி மாற்றிக்கொண்டார்கள்? களிப்பான நீரூற்றாய், கசப்பான நீரூற்றாய் அல்ல. அவங்க உண்மையிலே கசப்பான வாழ்க்கையில் கடந்து போகிறாங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகை, வருத்தம், துன்பம், வேதனை. அவங்க பிரச்சனையை தீருமோ என்று தெரியாது. ஆனால் அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதும் அதை களிப்பான மகிழ்ச்சியான ஒரு நீரூற்றை போல மாற்றிக்கொண்டார்கள். அது எப்படி சாத்தியமாயிற்று? ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறபடினால. சகோதரர் சொன்னாங்கள்ல, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கா, என்னது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் என்னன்றைக்கு உலகத்தின் முடிவு வரை நான் அவங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? சந்தேகப்படாத. பவுலையும் ஷீலாவும் தேவன் கைவிட்டு விட்டாருன்னு உணர்ந்திருந்தா, நினச்சிருந்தா அவங்க துதிக்க முடியுமா? நன்றி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாருன்னு விசுவாசித்தாங்க. அந்த பாடுகள் மத்தியிலையும் கஷ்டங்கள் மத்தியிலையும் தேவன் என்னை விலகிட்டார்னு அவங்க நினைக்கவே இல்லை. தேவன் என்னோடு தான் கூட இருக்காருன்னு நினச்சாங்க. அதனால தான் அவங்களால துதி செலுத்த முடிஞ்சு. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை அது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நம்ம கைவிடலாம், அவர் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ ஜெபம்ங்கிறது முன்னாடி மாத்திரமல்ல, பின்னாடியும் செய்யணும். நல்லதில் மாத்திரமல்ல, கெட்டது நடந்தாலும். சகோதரர் சொன்னார் அருமையான வார்த்தை, என்னென்னா, காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் த சிச்சுவேஷன், நத்திங் ஹஸ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் காட். தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு எந்த காரியமும் நடந்துருச்சு, கையை விட்டு போயிடுச்சு நினைக்கவே வேண்டாம். நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் டு காட். எதுவுமே தேவனுக்கு ஒரு விபத்தை போல நடப்பதே இல்லை. ஹி நோஸ் எவ்ரிதிங், எவ்ரி டீட்டெயில் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிற எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். எதுவுமே அவருடைய கை விட்டு போயிடல. லாசர் மரித்தோடனே நினச்சாங்க, நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாமேன்னு. அவர் சொல்கிறாரு, நான் பின்னாடி வந்தாலும் காப்பாற்ற முடியும்ப்பா, அதை நீ புரிஞ்சுக்கன்னார். முன்னாடியே வந்தால் தான் காப்பாற்ற நினைக்காத. சில காரியங்கள் முன்னக்கூடிய ஜெபம் பண்ண உடனே நடக்குது, சில காரியங்கள் நடக்கலை, நெடுக போய் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையேன். கேட்பார், கேட்டார், கேட்பார், கேட்குறார். அருமையாக சொன்னார். நான் இருக்கிறேன், இருப்பேன்னு சொல்லலை, என்ன சொன்னார்? இட் இஸ் எ கண்டினியூஸ் டென்ஸ். காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இருப்பேன் என்றல்ல, இருந்தேன் என்றல்ல, இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், உங்கள் பேர் என்னன்னு கேட்டவுடனே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கேன். இருந்தேன் என்றல்ல, இருப்பேன் என்றல்ல, இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய பேர். அவர் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். முக்காலத்தையும் கடந்தவர். இஸ் ஆம்னி பிரசன்ட். ஓகே, இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு இந்த வார்த்தையில்? என்னடா பிரதர் பிரசங்கம் பண்ணுவார்னு பார்த்தா எடுத்து வாசிக்க நினைக்கிறீங்களா? நமக்கு வேண்டியது என்னங்க? ஜீவிப்பதற்கு வேண்டியதான வார்த்தைகள். அது எங்கேருந்து வந்தாலும் என்ன, பிரசங்கத்திலேருந்து வரணும்னு நினைக்க வேண்டாம். எங்கேருந்து வந்தாலும் சரி. எனக்கு பசியாக இருக்குன்னா நான் எங்கே சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடுவேன். நான் ருசிக்காக சாப்பிடணும்னு நினச்சேன்னா சரி, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தங்கள் தேவையை உணர்ந்தவர்கள். எங்கிருந்து எனக்கு என் தேவை சந்திக்கப்பட்டாலும் சரின்னு இருப்போம். இதிலிருந்து சந்திக்கப்பட்டானே, இது மேலான வார்த்தை தான். சகரியாப்பனுடைய வார்த்தை பாருங்க. அடுத்த வாசங்க, பெருமையால் பீடிக்கப்படவோ அல்லது அலட்சியமாய் மாறிவிடவோ நடத்தக்கூடிய சோதனைகளை ஜெயிப்பதற்கும் பிதாவிடமிருந்து தாம் பெற்ற பலனை புதுப்பித்துக் கொள்வதற்குமே அப்படி ஜெபித்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்மில் பெரும்பாலோர் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களுக்கு முன்பாக மட்டும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கொண்டிருந்த பழக்கத்தை போல நம்முடைய பணியை முடித்த பின்னரும் பிதாவுக்கு முன்பாக காத்திருந்து ஜெயிப்போமானால் பெருமையிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொண்டு அவ்விதமாய் கர்த்தருக்கு இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளவர்களாக இருப்போம். என்ன அருமையானவர்களே, பயனுள்ள ஜெபத்திற்கு ஆவியின் எளிமையே ஒரு முன் நிபந்தனையாகும். ஜெபம் என்பது மனித உதவியற்ற தன்மையின் வெளிப்பாடாகும். மேலும் அது வெறும் சடங்காக அல்லாமல் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்ய மனித வளங்களின் போதமையை தொடர்ந்து அங்கீகரிப்பது மிகவும் அவசியம். மற்ற சகோதரர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் அங்கீகரியும். ஓகே,
இப்போ பாருங்கள், இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த நம்ம முதல்ல வாட்ச அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நம்ம வாட்ச வார்த்தையில் உள்ள அடங்கி இருக்கிற காரியங்களில் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி பாருங்கள், ஐக்கியம் கிடைக்கலையேன்னு நினைக்கிறவங்க அதுக்காக எங்குறாங்க. எங்களுக்கு சகோதரருடைய ஐக்கியம் வேணும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படணும் அப்படின்னு. ஆனால் ஐக்கியம் கிடைக்கிறவங்க அநேக பேர் அதை அலட்சியம் பண்ணுகிறார். ஏன்னா திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். நம்ம ஐக்கியத்தை அலட்சியம் பண்ண வேண்டாம். இப்படிலாம் சபை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் எவ்வளோ நாள் கிடைக்கும்னு தெரியல. நிறைய இடங்களில் இன்றைக்கே இப்பொழுதே உலகத்தில் நிறைய இடங்களில் சபை கூடி வருவதற்கான காரியங்கள் தடை செய்யப்படுகின்றன அல்லது நிறைய நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. நாம் விடுதலையாக ஆராதிக்கக்கூடிய திறந்த வாசலை தேவன் வச்சிருக்கிறார், நன்றி சொல்லுவோம், அதை பயன்படுத்தி கொள்வோம். கொரோனா பீரியடில் நம்ம சபையை கூடி வர முடியல, இன்றைக்கி கூடி வந்து ஆராதிக்கிறோம். அதுக்கான வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார், நன்றி உள்ளவங்களாக இருப்போம். ஐக்கியத்தின் மேன்மை என்ன? அருமையானவர்களே, ஒன் மைண்டு, இந்த 44வது வசனத்தில் அவர்கள் ஒன்றாய் கூடி வந்தார்னு வாசிக்கிறோம். அண்ட் ஆல் தோஸ் ஹூ ஹேட் பிலீவ்ட் வேர் டுகெதர் அண்ட் ஹேட் ஆல் திங்ஸ் இன் காமன். ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, நாம் தயாளம் உள்ளவர்களாக இருப்போம். வி வில் பி ஜென்ரஸ். அவங்க ஒவ்வொருவரும் இப்போ தான் நம்மளாம் சமைச்சு பொதுவாக சாப்பாடு போடுறோம். அவங்களாம் என்ன செய்வாங்கள, சபைக்கு வரும்பொழுது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து சாப்பாட்டை கட்டிக்கிட்டு வருவாங்க. தே வில் ஷேர் வித் ஈச் அதர். அவங்க ஒருவரோடு ஒருவர் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க உன்னையும் என்னுடையதுன்னு சொல்லலை, பொதுவில் வைத்து ஷேர் பண்ணி கொண்டாங்க. அதுக்கடுத்தாகி 45வது வசனம் வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். உணவை மட்டும் பகிர்ந்துக்கிடலை, அவங்களுடைய ஆஸ்தியையும் அப்படி பகிர்ந்து கொண்டார்கள். அதுக்கடுத்து 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. போதும், இதுதான் ஒரு மனம். ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு மனம் வேணும், நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மனம் வேணும். என்ன ஒரு மனம்? ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படணும், உம்முடைய அரசு விரிவாகணும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்தில் செய்யப்படணும். காரியங்கள் யார் செய்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது, எங்கே செய்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது, உம்முடைய நாம மகிமைப்படணும். எந்த சகோதரன் மூலமாக தேவன் கிரியை செய்தாலும் சரி, லார்ட் யுவர் ஒர்க் மஸ்ட் பி டன். பிரதர் வின்சென்ட்டும் பிரதர் விக்டர் இன்றைக்கி குண்டூரில் கான்ஃபரன்ஸில் இருக்கிறாங்க. நேற்று இத்தனை ஃபோன் பண்ணி, பிரதர் நாங்கள் குண்டூரில் வந்திருக்கிறோம், ட்ரெயின் கடைசி நேரத்தில் வந்து 12 மணி நேரம் தாமதம் விட்டாங்க, நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்தோம், ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. நான் சொன்னேன், பிரதர் ஐ ஆம் ஆல்ரெடி ப்ரேயிங் ஃபார் யூ. அவங்க அங்கே இருக்கிறாங்க, நான் என் ஸ்பிரிட்டில் அவங்களோட தான் இருக்கிறேன். எனக்கு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் கிடையாது, ஐ ஹவ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்பிரிட். அது என்ன அர்த்தம்? நாம் யார் எந்த ஊழியத்தில் தேவன் யாரை பயன்படுத்தினாலும் நம்ம ஆவியில் அவங்களோட கூட இருக்கணும். ஏன்னா இட் இஸ் காட்ஸ் ஒர்க்கு. நம்முடைய சபையிலே எந்த சகோதர தேவன் பயன்படுத்தினாலும் சரி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், திஸ் இஸ் ஒர்க் ஆஃப் காட், ஐ வில் பி வித் யூ, நான் உங்களோட கூட இருப்பேன். நீங்கள் எந்த சகோதரரை முன்னாடி நிறுத்தினாலும் சரி, எந்த சகோதரர் மூலமாக எந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதித்தாலும் சரி, ஐ வில் பி ஒன் வித் யூ. அதுதான் ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். ஆண்டவருடைய வேலை நடக்குதா? ஸ்தோத்திரம். பிரதர் பவுல் வந்து சிறையில் இருக்கிறார். சுவிசேஷத்தை சிலர்கள் போட்டி மனப்பான்மையில் அறிவிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, சிலர் போட்டிக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதனால் சந்தோஷப்படுறேன். எப்படியோ ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, தேவனுடைய வேலை நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட். நமக்குள்ளே வந்து போட்டியோ பொறாமையோ, என்னையா முன்னாடி நிறுத்தலை, உன்னையா முன்னாடி நிறுத்தலை, அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இப்போ வந்து அவங்கள முன்னாடி, இப்படிலாம் நிறைய இடங்களில் போட்டி இருக்குது. இங்கே என்ன சொல்லலை, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, அதனால் நாம் நல்ல பிள்ளைங்களாகவே இருப்போம். ஆண்டவரே நீங்கள் யாரை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, யாரை முன்னாடி நிறுத்தினாலும் பரவாயில்ல, யார் போய் எங்கே ஊழியம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஐ வில் பி வித் யூ லார்ட். நீங்கள் என்னோட கொடுக்குறீங்க, நான் உங்கள் கூட இருப்பேன். உங்கள் வேலை நடக்கணும், உங்களுடைய அரசு விரிவாகணும், உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதால் புலோகத்திலையும் செய்யப்படணும். உங்கள் வேலை நடந்தால் போதும், உங்கள் நாம மகிமைப்பட்டால் போதும். இதாங்க ஒன்னஸ் ஆஃப் மைண்டு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய ராஜ்யம் அது வரணும், அது விரிவாகணும். சபைகள் எல்லா இடங்களையும் கட்டப்படணும். எந்த மனிதன் மூலமாக கட்டப்பட்டோம், எந்த சபையில் உள்ளவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. தயவுசெய்து நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம சிஎஃப்சியில் இருக்குங்கிறக்கா சிஎஃப்சி தான் முக்கியம்னு சொல்லாதீங்க. இந்த இடம் காளையார்கள் சர்ச்சு நோ. தேவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட மனிதர்கள், குறிப்பிட்ட சபைங்களாம் கிடையாதுங்க. நம்ம உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், எங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டாலும் சரி, யார் மூலமாக மகிமைப்பட்டாலும் சரி, we will be glad.
நம்ம சந்தோஷப்படுவோம். ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படுகிற ஸ்தோத்திரம். வேறு சபையில் உள்ள மூலமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்கள தான் தேவன் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போவார். ஹூ ஹேஸ் த ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய அரசு விரிவாகணும், தேவனுடைய சித்தம் செய்யணும். அது எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படணும். தேங்க்யூ லார்ட். அவங்களோடு கூட நம்ம சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஏன்னா நிறைய காரியங்களில் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம கிடைச்ச வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அவங்க செய்கிற காரியம் சரியாக இருந்தால் அதில் ஓகே, அது தவறாக இருந்தால் ஓகே, லெட் தம் டூ இட், நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். ஸோ ஒன்னஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் முக்கியம், சபையில் சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள ஒரு மனம் முக்கியம். ஒரு மனம் இல்லைன்னா ஆண்டவரே நான் அதில் எந்த விதத்தில் காரியம், நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவங்களுக்கு இடையிறதற்கோ ஒரு மனப்பட முடியாமல் இருக்கிறக்க காரணமாக இருக்கிறேன்னா அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறணும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுறது தேவன் தான், மனுஷன் அல்ல. நம்முடைய திறமையினால் ஒன்று செஞ்சோம்னா அது ஆத்மீகம். இன்னும் நம்ம ஆவியினால் ஏவப்பட்டு செய்யணும். ஓகே, அதுக்கடுத்த வசனத்தை பாருங்கள். அப்போ ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும், தயாளம் உள்ளவங்களாக இருக்கணும். ஷேரிங்கில் வந்து கிளாட்னஸ், அதான் 46 வாசிக்கிறோம் பாருங்கள். தே ஷேர்ட் வித் கிளாட்னஸ், தே வர் டேக்கிங் தர் மீல்ஸ் டுகெதர் வித் கிளாட்னஸ் அண்ட் சின்சியரிட்டி ஆஃப் ஹார்ட். இருதயத்தில் உண்மையுள்ளவளாக இருந்தாங்க, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு. அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள், தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த யூதர்கள் வந்து யூத மதத்தில் பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தில் பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் ஆண்டவராக இயேசுவை மெசியா என்று சொன்னதை, தேவனுடைய குமாரன் என்று சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் அங்கே பிரிவினை உண்டாயிற்று. வெளிப்படையாக போய் அவர்கள் தேவாலயத்தில் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அதனால் அவர்கள் வீடுகள் தோறும் கூடி வந்து இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி, இயேசுவே மெசியா என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். வீடுகள் தோறும், ஏன்னா தேவாலயத்தில் போய் அப்பம் விற்க முடியாது. இயேசுவை அந்த யூதர்களில் அநேகம் பேர் இயேசுவை கிறிஸ்து என்று இன்றைக்கும் அங்கீகரிக்கலை, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று இன்றைக்கும் அங்கீகரிக்கலை. நம்ம இந்த சிஎஃப்சிஜியில் வரக்கூடிய ஒரு சகோதரர் ஃப்ராங்க்லின் சர்க்குணராஜ்னு இஸ்ரேலில் இருக்கார். அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். அந்த சகோதரர் சொன்னார், இன்றைக்கும் யூதர்களுக்குள்ள இயேசுவே கிறிஸ்து மெசியான்னு ஏற்றுக்கொண்டவர்கள் 1 or 2% தான் சொன்னார். 100க்கு ஒருத்தர் 2 பேர் தான். இன்றைக்கி நிலைமையாக தான், அன்னைக்கு நிலைமையாக தான். அதனால தான் அவர்கள் வீடுகள் தோறும் போய் அப்பம் விட்டார்கள். எனவே இடம் முக்கியம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இடம் முக்கியம் இல்லை, காளையர்கள் சபை முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சகோதரர் முக்கியம் இல்லை, இயேசுவே முக்கியம். ஜீசஸ் தி இம்பார்ட்டன்ஸ். இயேசு தான் நமக்கு ரட்சகர், இயேசு தான் நமக்கு ஜீவனை தருகிறவர், இயேசு தான் நமக்காக பலியானார், அவரே முக்கியமானவர். எந்த இடத்தையும் புனித ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம்னு சொல்லாதீங்க. உலகத்தில் மனிதர்கள் இந்த ஸ்தலம் வந்து புண்ணிய ஸ்தலம்ங்கிறாங்க. நோ, நோ பிளேஸ் இஸ் எ புண்ணிய ஸ்தலம், ஹோலி பிளேஸ். புண்ணியர் இருந்தால் அந்த இடம் அவர் இருக்கிற வரைக்கும் அது புண்ணிய ஸ்தலம். அவர் இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்? அது வந்து ரொம்ப பாவஸ்தலமாக மாறிடும். இயேசு இருக்கிற இடம்தான் பரலோகம். இயேசு பரலோகத்தில் இல்லாமல் நரகத்துக்கு போயிட்டா நான் அங்கே தான் இருக்க விரும்புவேன்னு சாக் சொல்லுவார். ஏன்? இயேசு இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம். இயேசு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அது பரலோகம். இயேசு நம்ம மத்தியில் இருந்தால் அதுதான் முக்கியம். இங்கே இயேசு இல்லைன்னா இந்த இடத்துல எவ்வளோ பெரிய இனிமையான மியூசிக்கு, எத்தனையோ பேர் கூட்டம், இன்னும் நல்ல கிளப்பு மாதிரி எல்லோரும் நம்ம சந்தோஷமாக ஆடி பாடி இருக்கிறோம். இன்னும் இயேசு அவர் என் வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? இயேசு இருந்தால் என்ன நடக்கும்? இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும், தயாளமுள்ள இருதயம் இருக்கும், நமக்குள்ளதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். நான் என்னுடையது என்று யாரும் நம்ம சொல்ல மாட்டோம். we will be gladly sharing what we have with others. மற்றவங்களோடு கூட நம்மக்கிட்ட இருக்கிறத தயாளத்தோடு கூட பகிர்ந்து கொள்வோம், சந்தோஷமாக இருப்போம், இருதயத்தில் உண்மையாக இருப்போம், ஒரு மனம் உள்ளவங்களாக இருப்போம். இதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனுடைய ரகசியம். அவர் இல்லைனாக்கும் நம்முடையதை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டோம். இருதயம் சுருங்கி போயிடும். நாம் வந்து தயாளம் உள்ளவங்களாக இருக்க மாட்டோம், மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கபடம் இருக்கும். கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணாங்க. ஏன்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல கபடம் இருக்காது. உங்கள் இருதயத்துக்குள்ள இன்னும் கபடம் இருக்குது, வஞ்சகம் இருக்குது, சூது இருக்குது, பொறாமை இருக்குது, போட்டி மனப்பான்மை இருக்குது, பெருமை இருக்குது. அப்படின்னா ஜீசஸ்
has not fully occupied your heart. உங்களுடைய இருதயத்தை முழுதும் இன்னும் தேவன் அங்கீகரிக்கல, ஆளுகை செய்யலை, உங்கள் விட்டு கொடுங்க. சரி, அதுக்கடுத்த வசனம் என்ன சொல்லுது? 47 தேவனை துதித்து, இப்படி இருந்து தேவனை துதித்தார்கள், ஒருமனப்பட்டு துதித்தார்கள், இருதயத்தை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து துதித்தார்கள். சரி, அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றார்கள். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இட் இஸ் ஒன் மார்க். ஒரு உயிருள்ள மரம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது அப்படியே இருக்காது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, அதே மாதிரிக்கு தான் சபையானது தேவன் வந்து நம்மோடு கூட இருந்தால் அது எண்ணிக்கையிலும் தரத்திலையும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் 1 நாளாகமம் 12 வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 12:22. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ஒரு வெளிப்படையான அடையாளம் அப்படின்னா, he will add people. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதியிருக்கு, அந்த நாட்களில் எண்ணிக்கையில் ஜனங்கள் பெருகினார்கள், சபை வளர்ச்சி அடைந்தது, சமாதானம் பெற்று பரிசுத்த ஆவியினால சமாதானம் பெற்று வளர்ச்சி அடைந்தது. அப்போ நம்ம சமாதானத்தில் வளர்ச்சி அடைவோம், ஐக்கியத்தில் வளர்ச்சி அடைவோம், ஒரு மனத்தில் வளர்ச்சி அடைவோம். நம்ம கூடி வரும்போது அது சந்தோஷமாக இருக்கும். அங்கே பிரிவினைகள் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். இதெல்லாம் வளர்ச்சியின் அடையாளங்கள். நம்ம சகோதரர்களை காணும்போது ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், அவங்களுக்கு வாங்கிறது பார்க்கலாம், கொடுக்கறது மேல், அந்த ஒரு உணர்வு. வாட் ஐ கேன் ஷேர் வித் தம், மை ஜாய், என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 12வது அதிகாரத்தில் நம்ம இப்போ 22 வாட்சோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 12வது அதிகாரம் 22 நம்ம வாட்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாட்சி நம்ம முடிக்கிறோம். பாருங்கள் 16வது வசனம். பின்னும் பென்னிமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். 17 தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க போதும், என் இருதயம் உங்களோடு கூட இசைந்திருக்கும். அருமையானவர்களே, இப்பொழுதும் கூட நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வந்திருக்கிறோம், திருவிருந்தில் கலந்துடன் வந்திருக்கோம். நம்முடைய இருதயம் இசைந்திருக்கிறதா? ஒருவரோட ஒரு இசைவாக இருக்கிறோமா? அல்லது இன்னும் வந்து ஒரு கசப்பு, ஒரு போட்டி, ஒரு மன்னிக்க முடியாத சுவாபம் அப்படிலாம் நமக்குள்ளே இருக்கா? இது யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து சபை கூடி வர்றதனுடைய மேன்மையை உணர்ந்திருந்தோம்னா, சபை கூடி வர்றதனுடைய நோக்கங்கள் இதுதான். உலகத்தில் சொல்கிறது போல் ஆராதிக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பாட்டு பாடி கைதட்டி அப்படி வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதல்ல. உண்மையான ஆராதனை என்பது மற்ற 6 நாட்களில் நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கணும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்முடைய சுய விருப்பத்தை பலி கொடுக்குறோம்ல, அதுதான் சுயத்தை பலி கொடுக்கறது. அப்போ இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஸோ ஆராதனைங்கிறது நம்ம வாழ்க்கையில் எங்கே நடக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதித்தோம்னா வி ஆர் வீக் கிறிஸ்டியன்ஸ். வீக்லி ஆராதிக்கிறவங்களுக்கு பேர் வீக் கிறிஸ்டியன்ஸ். மற்ற எல்லா நாளும் ஆராதிக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்டியன்ஸு. அந்த ஆராதனை என்பது வாயிலிருந்து வரக்கூடிய துதி மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களையும், கண்ணை, காதை, இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், எவ்ரிடே, எவ்ரி மோமெண்ட். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க என்னோட. இங்கே வந்து நம்ம ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தேவ மனுஷன் மூலமாக நீங்கள் எனக்கு வார்த்தையை தாங்கன்னு கேட்குறோம். நாட் ஓன்லி தேட், அது வேண்டியதுதான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க. இப்போ நான் என்ன பேசணும், நான் இப்போ என்ன சொல்லணும், இவங்ககிட்ட நான் எப்படி இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது, இந்த விஷயத்தில் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறது, எப்படி நான் இவங்ககிட்ட பழகிறது. சில இடங்களில் வாலிப பிள்ளைகள்லாம் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப எதிர்பாலியர் வந்து பேச வருவாங்க, பழக வருவாங்க. அப்போல்லாம் நான் எப்படி நடந்துக்கிறது ஆண்டவரே, ஞானத்தை தாங்க. இப்படி தான் நாம் வந்து உள்ளத்துக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனுஷன் தப்பான எண்ணத்தோடு வருகிறான், நான் இப்போ எப்படி இந்த இடத்த வந்து தப்பிக்கிறது? சகோதரர் சொன்னார், பூட்டை செய்யும்போதே சாவியம் செஞ்சுறாங்கன்னு. அது என்னது? ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவன் அதை தப்பித்து கொள்ளும்படிக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருப்பார். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்.
அவர்கிட்ட தான் கேட்கணும். பூட்டு வாங்குறவர்கிட்ட தான் சாவி வாங்கணும். பூட்டு யார்கிட்ட வாங்குறோமோ அவர்கிட்ட தான் என்ன கேட்கணும்? சாவி வாங்கணும். அவங்க தான் அதுக்குள்ளே சாவியை கொடுக்க முடியும். தேவன் வந்து ஒரு காரியத்தில் வந்து பிரச்சனையை அனுமதித்தால், ஆண்டவரே இதிலேருந்து நான் விடுதலையாருக்கான வழி என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும். அதுதாங்க ஜெபம். அதுதான் ஜெபம். ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீங்கள் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே வராது, நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அப்போ இதில் நான் தப்பித்து கொள்றதுக்கு என்ன வழி? கிவ் மீ த கீ. தேவன் நம் கண்களை திறந்தல்வராக. இப்பொழுது நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. எல்லா வேலையிலையும் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் சர்வ வல்லமையாக எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை விட்டுட்டு விலகிறதும் இல்லை, எங்களை கைவிடுறதும் இல்லை. அதனால் எப்பொழுதும் எல்லா வேலையிலும் நன்றி சொல்லவும் துதிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆராதிக்கிறவர்களாக பலகீனர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உண்மை ஆராதிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுமா?